ஓகே ஐயா. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் ரோடு உடைகாளி அம்மன் ஆலயம் இஎஸ் காலேஜுக்கு பக்கத்தில் எல்லாம் உடைகாளி அம்மன் ஆலயத்துக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் மேலே ஃபோனு, எல்லா ஊர்லேயும் ஃபோனு. அதாவது சாமி எனக்கு இது வந்து நடக்குமா, இது எனக்கு ஒன்றே முடிஞ்சிடுமா, 14 நாளில் முடிஞ்சிடுமான்னு கேட்குறீங்க. அம்மா எதையும் நம்பினாக்கா கண்டிப்பாலுமே உங்களுக்கு அம்மா அங்கே அருளை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறா. அதே மாதிரி நீங்கள் எல்லா வாட்ஸ்அப்லையும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறது ரொம்ப 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 மகிழ்ச்சின்னா எனக்கு இல்லை, அது கொடைகாளி அம்மாவுக்கு மகிழ்ச்சி. அதே போல் நீங்கள் வந்து ஓம் கொடைகாளி அம்மனை வந்து முழுமையாக நம்புங்க, உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து எங்கேயும் அலையாதீங்க, நேராக எந்த ஊராக இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வந்து இறங்கிடுங்க. அங்கே வந்து கொடைகாளி அம்மன் ஆலயம் எல்லிச்சத்திரம் ரோடு இஎஸ் காலேஜ் பக்கத்தில் சொன்னால் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோக்காரங்க இங்கே வந்து விட்டுருவாங்க. ரெண்டாவது, உங்களுடைய கோரிக்கை வந்து பயங்கரமாக நீங்கள் நம்பி வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அனைவரும் வாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு இன்னும் சொல்கிறேன், இந்த ஓம் கொடைகாளி அம்மன் ஆலயத்துலேருந்து சொல்கிறேன், ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் எந்த பிரச்சனை நான் சொல்ல வரல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாலுமே உங்களுக்கு தீர்த்து வைப்பாள். நம்பி வாங்க, அம்மா கிட்ட நல்லதே பெறுங்கள் என உங்களை இருகரம் கூட்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது எல்லா நாள்லேயும் அம்மாவை நீங்கள் பார்க்க வரலாம், எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா நாள்லேயும் அம்மாவை பார்க்க வரலாம். அதே போல் நீங்கள் அம்மா பார்க்க வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், இன்னும் நான் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பாள் என்று இந்த ஆலய சார்பாக உங்களை நம்பி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.